அஸ்ஸலாமு அலைக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த லெமன் சாதத்துக்கான அந்த லெமன் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு, புளி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி சொன்னாங்க, நீங்கள் வீடியோ போட்டதெல்லாம் சரிப்பா, ஆனால் அதை சாதத்தில் கலக்கிற மாதிரி எடுத்து காட்டுங்க, எப்படி என்னன்னு காட்டுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால் ஒரு வீடியோ அந்த மட்டன் கோலா உருண்டைக்கு அப்படி தான் சொன்னாங்க. அரைச்சிங்க எல்லாம் காட்டினீங்க சரி. அதுக்கப்புறம் அது உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட்டு அது ஒரு 2 நிமிஷம் காட்டியிருக்கலாம்னு சொன்னாங்க. அதனால் என் ஃபேமிலி சொன்ன அட்வைஸ் நான் எடுத்துட்டேன். இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தது என் குழந்தைங்களோட ஆசைக்காக தான் ஆரம்பித்தேன். அது எப்படின்னா, என் கூட ஒர்க் பண்ணவங்க நவநீதன் அவங்க ஆரம்பித்தாங்க. அவங்க கால் பண்ணி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேவா. அதை பார்த்துட்டு என் பொண்ணு அம்மா நம்மளும் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பித்தா. அவள் ஸ்கூல் லீவ் இருந்தப்போ ஆரம்பித்த இந்த யூடியூப் சேனல் இப்போ குழந்தைங்க ஸ்கூல் திறந்துட்டாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கனால அவங்களால எதுவும் அவ்வளோ கண்டென்ட் போட முடியாதனால நான் என்னமோ வீட்டில் செய்கிற ஒரு ரெசிபி சேனலில் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி தான் லெமன் அந்த கலந்து வைத்தல் லெமனில் இந்த மாதிரி சாதத்தோட மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் பேக் பண்ணி கொடுத்தேன். நல்லா இருந்துச்சு. இது கூட லெமன் சாதத்துக்கு கூட உருளைக்கிழங்கு பொரியல் யார் வச்சு சாப்பிடுவீங்க, இல்லை மீன் மேக்கர் யார் வச்சு சாப்பிடுவீங்க, இல்லை ஊறுகாய் வச்சு நாங்கள் சாப்பிடுவோம், இல்லை கருவாடு வச்சு சாப்பிடுவோம் ஃபீல் பண்ணுறவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.